கவர்மெண்ட் கொடுத்தாரு. பாவ நீ அதெல்லாம் விட்டுட்டு 8 நாவுக்கு 4 நாவுக்கு லாரி தொடச்சிட்டு இருக்க. அதான் விதிங்கிறது. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி. வெங்கடரமணன் தாவேகா பொருளாளரா இருக்காரு, மாநில பொருளாளரா இருக்காரு. இப்போ மயிலாப்பூர் தொகுதியில வேட்பாளராக நிற்கிறாரு. அபார்ஷன் பண்ணினாலும் அடித்து துரத்தினாரு. இன்னும் கூப்பிட்றேன்னு சொல்லி ஏமாற்றி என்னை இவ்வளோ நாளாக ஏமாற்றிட்டு இருக்காரு. கூப்பிடல, குழந்தை என் கல்லை காமிக்காமல் குழந்தை என்ன எப்படி இருக்குது, என்ன நிலமையில இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. என்ன பண்ணாரோ என் குழந்தைய, பெண் குழந்தை, அது பெண் குழந்தை அம்மா கிட்ட தானே இருக்கணும் சார். இப்படி கொடுமை பண்ணுறாரு 6 வருஷமா. குழந்தைக்கு 9 வயசு ஆகுது. என் குழந்தைய என் கல்ல நாங்கள் நேரில் போனால் பம்பல் வீட்டுக்கு போனால் அடித்து துரத்துறாரு. என்னையும் எங்கள் அம்மாவையும் கொலை பண்ணிவிடுவேன்னு மிரட்டுறாரு. நீ வந்து நான் குழந்தைய காமிக்க மாட்டேன், உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு தைரியமாக பேசுகிறாரு. நான் அதுக்கு தான் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்தேன் சார். 6 வருஷமா சார். ஆமாம், 6 வருஷமா. இல்லை, இப்போ தான் எனக்கு இங்கே வரணும்னு இடையில லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணேன் சார். அவர் வந்தார், குழந்தைய கொண்டு வரல. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் சரி இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி இங்கேயாவது ஏன்னா அரசாங்கம் எனக்கு எதனா உதவி பண்ணுன்ற நம்பிக்கையோடு இங்கே வந்தேன் சார். யோகவர்ஷினிக்கு வயசு 9 வயசு ஆகுது சார். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இல்லை, கேஸ் போடல சார். இல்லை, அவர் எதுவும் போடல. குழந்தைய அவர் கொரோனா வந்ததுன்னு எங்கள் வீட்டு 5 வயசு வரைக்கும் என் குழந்தை என்கிட்ட தான் சார் இருந்தது. அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுன்னு கூட்டின்னு போனார். காமிக்கிறேன், நான் கூப்பிட்றேன், தேவைப்படும் போது கூப்பிட்றேன்னு சொல்லி ஏமாற்றி என்னை இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருக்காரு சார். என்ன காரணம் அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது சார். விசாரிச்சு அவர் மட்டும்தான் வந்தார், குழந்தைய கூட்டின்னு வரல. குழந்தை என்னை விட்டுட்டு போயிட்டாரு, ஏமாற்றிட்டு விட்டுட்டு போயிட்டாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் சார். சேர்ந்து வாழணும் அப்படின்னு தான் சொன்னேன். 5 வருஷமா சார். உதவி ஒவ்வொரு முறையும் அவர் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாருன்ற நம்பிக்கையோட இருந்தோம் சார் இவ்வளோ நாள். எனக்கு அம்மா தான், கணவர் தானே சார் மனைவிக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அது கடமை தானே. அம்மா பாதுகாப்பு கொடுக்குறாங்க சார் இவ்வளோ நாளாக. எனக்கு ஆண் தானே பெண்ணுக்கு பாதுகாப்பு தரணும் சார். குழந்தைய என்கிட்ட காமிக்காம எங்கள் அம்மா என்னையும் நீ வந்தீங்கன்னா பம்மலுக்கு வந்தீங்கன்னா நான் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாரு சார் எங்களை. எனக்கு யாரும் ஆதரவு இல்லை. அரேஞ்ச்டு மேரேஜ் தான். 2012 19/2/2012 ஆச்சு. 14 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி. ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கேன். ரிஜிஸ்டர் மேரேஜ் தான். பதிவு பண்ணியிருக்கேன் ஆஃபீஸில், கோடம்பாக்கம் ஆஃபீஸில் பதிவு பண்ணணும். அது தெரியல சார், தெரியல. அவரை தான் சேர்ந்து வாழணும், குழந்தையோடையும் கணவரோடையும் சேர்ந்து வாழணும் தான். இல்லை, பேசலை சார். ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறாரு. வீட்டாண்ட போனால் கொலை பண்ணிடுவேன்னு நினைக்கிறார் சார். எங்களுக்கு ஆதரவு யாரும் இல்லை. இங்கே எத்தனை பேர் அந்த வீட்டாண்ட வாசலம். திமுக ஒரு தீய சக்தி. ரிப்பீட் பண்றேன், திமுக ஒரு தீய சக்தி. பண்றேன், திமுக ஒரு தீய சக்தி. ரிப்பீட் பண்றேன், திமுக ஒரு தீய சக்தி.